அல்லது நாங்கள் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவோம். ரைட். இன்றைய நாளிலும் நாங்க கடவுளுடைய நாமங்களை கற்றுக்கொண்டு வருகின்ற இந்த தொடர் வேத படிப்பிலே கர்த்தர் என் மீட்பர் அல்லது கர்த்தர் என் இரட்சகர் என்ற அர்த்தத்தை தருகின்ற கோயேல் என்ற நாமத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கோயேல், காட் இஸ் மை ரிடீமர் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் அதை சொல்ல முடியும். அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பிரகாரமாக ஆதியாகமத்திலிருந்து கடவுள் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை, அப்ப கடவுள் என்னுடைய மீட்பர் என்று சொல்லும் பொழுது, கடவுள் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லும் பொழுது, அந்த ரட்சிப்பை குறித்து மக்களை ரட்சிப்பதற்காக கடவுள் வேதாகமத்தில் எப்படி திட்டமிட்டு இருக்கின்றார் என்பதை வேதாகமம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லி தருகிறது. எனவே ஆரம்பத்துல ஆதியாகமத்தில் நாங்க பார்க்கிறோம், மனிதன் கடவுளோடு இருந்த உறவுல அவன் வீழ்ந்து போனதுக்கு பிற்பாடு, அந்த உறவுல இருந்து வீழ்ச்சி கண்டதுக்கு பிற்பாடு கடவுள் முதலாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாங்க கவனிக்கிறோம், அந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து ஆண்டவர் அங்க பேசுகிறத நாங்க காண்றோம். ரைட். அதாவது அவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தன்னுடைய சாபத்தை சொன்னதுக்கு பிற்பாடு, ரைட், பாவத்தின் சாபம் எப்படியாக வரும் என்ற காரியத்தை சொன்னதுக்கு பிற்பாடு 3:15 சாத்தானுக்கு அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது சிலுவையில சாத்தானுடைய அதிகாரம், சிலுவையில சாத்தானுடைய அந்த ஆதிக்கம், ரைட், நசுக்கப்பட போகின்றதை ஆண்டவர் தன்னுடைய ஆரம்பத்திலேயே, வேதாகம ஆரம்பத்திலேயே, அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லுகிறத நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்ப ரட்சிப்பின் திட்டத்தை, ரட்சிப்பை அவர் ஆரம்பிக்கிறார். அதே நேரத்துல அதுக்கு முதல்ல நாங்க கவனிக்கும் பொழுது ஆதியாகமத்துல கவனிக்கும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் என்ன செய்தாரு, அவங்க அத்தி இலைகள்ல மறைச்சு தங்களுடைய நிர்வாணங்களை மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மிருக தோலை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ரைட். அப்ப ஒரு மிருக தோல் கொடுக்கிறதின் மூலம் என்னத்தை நாங்க காண்றோம்னு சொன்னா, ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய நிர்வாணத்தை மூடும்படி ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்கிறது என்றதை நாங்க கவனிக்கிறோம். எனவே கடவுள் மனிதனை ரட்சிக்கும்படியான காரியங்களை ஆங்காங்கே வெளிப்படுத்தி வருகிறத நாங்க கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க காணலாம், நோவாவின் காலத்துல ஒரு பெரிய மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு கடவுள் வரவிடுகிறார். அதற்கு பிற்பாடும் கூட, அந்த வெள்ளப்பெருக்கிலும் கூட நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் அந்த பேழையின் மூலம் காப்பாற்றி ஒரு புதிய காரியத்தை காணும்படி, ஒரு புதிய உலகத்தை காணும்படி அவர்களை ஆண்டவர் வழி நடத்துகிறார். அப்ப அந்த ரட்சிப்பின் திட்டம் அங்கு நிறைவேறதை நாங்க பார்க்கிறோம். கடவுள் ரட்சிக்கும்படி, கடவுள் தன்னுடைய மீட்பை கொடுக்கும்படி மனிதனோடு இடைப்படுகிறத கவனிக்கிறோம். அதுக்கு பிற்பாடு நாங்க கவனிக்கிறோம், ஆபிரகாம் என்ற மனிதனை அழைத்து அவர் மூலம், ரைட், அவருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் மூலம் விசுவாச சந்ததியை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆரம்பிக்கிறத நாங்க கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்ததி அப்படியே பெருகி அவங்க எகிப்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்கே யோசேப்பின் மூலம் அந்த ஜனங்களுக்கு ஒரு இருப்பிடம் எகிப்துல கிடைக்குது. அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு தெரியும், மோசேயின் மூலம், ரைட், பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து கொடுக்கிறத நாங்க கவனிக்கிறோம். எனவே ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பை, மனிதனை ரட்சிக்கும்படியான அவருடைய திட்டத்தை வேதாகமத்துல தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகின்றதை, தொடர்ந்தும் அந்த ரட்சிக்கின்ற காரியங்களை நாங்க கவனிக்க கூடியதாக இருக்கிறது. அப்ப இங்கே நாங்க அந்த ரட்சகர் அல்லது மீட்பர் என்று சொல்லும் பொழுது, அல்லது ரிடீமர் என்று நாங்க சொல்லும் பொழுது என்ன அர்த்தமாகிறது? அடிமைப்பட்ட ஒருவரை, ரைட், அடிமைப்பட்ட ஒருவரை
விலை கிரயம் செலுத்தி விடுதலை ஆக்குகின்றவர் என்று அர்த்தம். அப்ப கோயேல் என்று சொல்லும் பொழுது, கர்த்தரின் மீட்பர் என்று சொல்லும் பொழுது, அவர் என்று இரட்சகர் ரிடீமர் என்று சொல்லும் பொழுது, விலை கிரயம் செலுத்தி எங்களை மீட்டுக் கொள்ளுகின்றவர் அல்லது விடுதலை ஆக்குகின்றவர் என்று அர்த்தமாகிறது. அன்பானவர்களே, இந்த பெயர், அதாவது கோயேல் என்ற அந்த ரிடீமர், மீட்பர் என்ற பெயர், அப்ப ரட்சிப்பின் திட்டங்கள் செயல்பாடுகள் ஆதியாகமத்திலிருந்து நாங்கள் கண்டாலும் அந்த மீட்பர் என்ற அந்த பெயர் முதலாவது யோபுவின் புத்தகத்துல தான் குறிப்பிடப்படுகிறத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப யோபு 19ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம், அந்த வசனத்தை எப்படி வாசிக்கிறோம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ரைட்? அப்ப முதல் தடவையாக கடவுளை மீட்பர் என்று யோபுவின் புத்தகத்துல யோபு 19:25 குறிப்பிடுகிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. எனவே யோபு புத்தகத்துல அப்ப யோபுனுடைய நம்பிக்கையும் யோபுனுடைய எதிர்பார்ப்பும் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். யார் அந்த மீட்பர்? விலைக்கிரயம் செலுத்தி என்னை ரட்சிக்கும் மீட்பர். அந்த மீட்பரை எப்படி யோபு அனுபவித்தார் என்பதை நாங்க சுருக்கமாக பார்த்துட்டு மிகுதியான காரியங்களுக்கு நாங்க போகலாம். ரைட்? யோபு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் நாங்க, யோபு பல இழப்புகளை சந்திக்கிறார் இல்லையா? அந்த இழப்புகளை அவர் சந்திக்கின்ற சந்தர்ப்பத்துல அவராலே புரிந்து கொள்ள முடியல, ஏன் இந்த இழப்புகள் எனக்கு ஏற்படுதுன்னு சொல்லி, இல்லையா? அவர் பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தார்னு சொல்லப்படுது. எனவே அந்த எல்லா ஐஸ்வர்யங்களும், அதே நேரத்துல அவருக்கு இருந்த 10 பிள்ளைகளும், ரைட், எல்லா சொத்துக்களும் அழிந்து போகிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப 1ஆம் அதிகாரம் அப்படியாக ஆரம்பிக்கிறது யோபு புத்தகத்துல. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல, ரைட், 19ஆம் அதிகாரம் வரும் பொழுது அந்த இழப்புகள் மத்தியில யோபு சொல்ற காரியம்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்ற விஷயம். அதாவது நான் இழந்து போன யோபுடைய சரித்திரத்தை நாங்க படிக்கும் பொழுது யோபு என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையும் இழந்து போனாரோ அந்த இழந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் திருப்பி தருகின்ற விதமாக அந்த இரட்சகரை குறித்து எங்களுக்கு ஒரு அறிமுகத்தை யோபு புத்தகம் தருகிறது. அப்ப 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், எல்லா காரியங்களும் இழந்து போறாரு, சொத்துக்கள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும். 42ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவர் இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொண்டதை எங்களுக்கு காண்பிக்கிறது. அப்ப 42:12 வாசிக்கிறோம், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க வாசித்து கொண்டு வரும் பொழுது எவ்வளவு ஆடுகள், எவ்வளவு ஒட்டகங்கள் அவருக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட்டது என்பதை நாங்க காண்றோம். ரைட்? அப்ப அவருடைய வயது 140 வருஷம் உயிரோடு இருந்தார் சொல்லப்படுகிறது. அவருக்கு தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவன் கண்டான் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, ஒரு கடினமான இழப்புகள் நிறைந்த, கவலைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில ஆரம்பித்த புத்தகம். நடுவுல சொல்லப்படுது கடவுளுடைய மீட்பராக இருக்கிறான்னு சொல்லி யோபு சொல்றாரு. அந்த மீட்பர் எல்லாவற்றையும் திரும்பவும் கொடுத்து யோபுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு யோபுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தின காரியத்தை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப ஏற்ற காலத்துல, யோபுடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து, ரைட், அல்லது அழகுபடுத்தும் ஒரு மீட்பராக ஆண்டவர் இருக்கிறார். ரைட்? அப்ப யோபு இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டு கொடுத்தவராக இருந்தார், மீட்பராக இருந்தார். ரைட்டா? அப்ப இந்த மீட்பர் மேல யோபு நம்பிக்கை உள்ளவராக காணப்பட்டார் என்பதை நாங்க பார்ப்போம். அப்ப மீட்பர், கோயேல் என்ற அந்த வார்த்தை, அந்த சொல் பயன்படுத்தப்படுகின்ற யோபு புத்தகத்தின் பின்னணியோடு பார்க்கும் பொழுது, இழந்து போய் ஒரு கடினத்தோடு, நெருக்கடியோடு, ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையில் இருந்த யோபுவை மீண்டும் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தின மீட்பரை அங்க நாங்க கவனிக்கிறோம். அதே நேரத்துல யோவேல் புத்தகத்துல பார்க்கிறோம், கடவுளுடைய தண்டனை மக்களுக்கு வருது. கடவுள் மக்களை தண்டிக்கிறார். எப்படி தண்டிக்கிறார்னு சொன்னா, அவங்களுடைய விவசாயங்கள் எல்லாமே, ரைட், நாசமா போகுது. அங்க வெட்டு கிளிகளை, பச்சை கிளிகளை, முசுக்கட்டை
பூச்சிகளை, பச்சை புழுக்களை எல்லாத்தையும் அனுப்பி ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்தார். ரைட், அவங்களுடைய பாவத்தின் நிமித்தம். ஆனால் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் அவைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ரைட், அப்ப ஏற்கனவே இல்லாமல் போன, ஏற்கனவே அழிந்து போன காரியங்களை மீண்டும் கொடுக்கின்ற கர்த்தர். ஆகவேதான் நாங்க பார்க்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ரைட், திரும்பவும் இழந்து போன பலனை கொடுக்கின்றவராக அவர் காணப்படுகிறார். எனவே யோபு புத்தகத்தில் நாங்கள் கண்ட மாதிரி இழந்து போனதை மீண்டும் கொடுக்கின்ற மீட்பர். யோவேல் புத்தகத்துல வாசிச்சோம், அவர் இழந்து போனதை மீண்டும் தருவேன், தந்து உங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் களி கூறும்படி செய்வேன் என்று சொல்லுகின்ற மீட்பராக தன்னை அறிமுகப்படுத்துறதை நாங்க கவனிக்கிறோம். இப்ப இந்த கோயேல் அல்லது ரட்சகர், கர்த்தரின் ரட்சகர் என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை அல்லது ஒரு முழுமையான விளக்கத்தை நாங்க ரூத் புத்தகத்துல கவனிக்கிறோம். சரியா? இந்த ரூத் புத்தகத்துல போவாஸ் ஒரு மீட்பனாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார், ஒரு ரட்சகனாக. சரியா? அதே நேரத்துல வரப்போகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரியான அல்லது ஒரு முன்பாக காண்பிக்கப்படுகின்ற, ஒரு நிழலாட்டமாக காண்பிக்கப்படுகின்ற ஒரு நபராக போவாஸ் காணப்படுகிறத நாங்க கவனிக்கிறோம். எனவே இந்த கோயேல் என்ற விஷயத்தை நாங்க கவனிக்கும் பொழுது இந்த ரூத் புத்தகத்துல போவாஸ் நகோமி, அதே நேரத்துல நகோமியினுடைய ஒரு உறவினனாக அவர் காணப்படுறார் இல்லையா? அப்ப அங்கேயும் நாங்க பாக்குற விஷயம் என்னது? யோபுனுடைய விஷயத்த மாதிரிதான் அங்கேயும் நாங்க பாக்குறோம். அங்கேயும் நகோமி, அதே நேரத்துல ரூத், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? அவங்க திரும்பவும் நாட்டுக்கு வரும் பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லையா? அதே நேரத்துல ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை, ஒன்றும் இல்லாம போய் ஒரு கசந்து போன ஒரு வெறுப்படைந்த நிலைமையில திரும்பவும் நாட்டுக்குள்ள ரூத்தும் நகோமியும் வாரதை நாங்க காண்றோம். ரைட், அதே நேரத்துல எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலைமையில அவங்க வாராங்க. ரைட், அப்ப அப்படியான நிலைமையில வந்தவங்களை கடவுள் என்ன செய்தாரு? போவாஸ் என்ன செய்தாரு? மீட்டு கொண்டார் என்பதை நாங்க ரூத்தின் புத்தகத்துல வாசிக்கிறோம். ரைட், இந்த சம்பவத்தை நாங்க படிக்கும் பொழுது ரூத்தையும் நகோமியையும் எப்படி போவாஸ் அவங்களுடைய நிலைமையிலிருந்து மீட்டு கொண்டு அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார் என்பதை நாங்க ரூத் புத்தகத்துல படிக்கிற அதே நேரத்துல அந்த விஷயமானது எங்களுக்கு என்னத்தை காண்பிக்கிறது? எகிப்துல தன்னுடைய ஜனங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை எப்படி கடவுள் மீட்டு கொண்டார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்ப எகிப்துல எந்த விதமான எதிர்பார்ப்பும் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ரைட், எந்த விதமான சுதந்திரமும் இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்க்கை. நாங்க நகோமியை பார்த்தோம், கசந்து போன நிலைமை 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது. அதே மாதிரி எகிப்துல வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை கசந்து போன, அவங்களுடைய வாழ்க்கை கசப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க பாக்குறோம் இல்லையா? அப்படியான ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து கடவுள் அவர்களை என்ன செய்தாரு? மீட்டு கொண்டார் என்பதை நாங்க கவனிக்கிறோம், ரட்சித்தார் என்பதை நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப எதிர்காலம் இல்லாத ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்தவங்களுக்கு ரைட் வாழ்க்கை கொடுக்கின்ற காரியத்தை இந்த கோயேல் அல்லது மீட்பர் என்ற விஷயத்துல நாங்க கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்ப இஸ்ரவேலரின் எதிர்காலம் ரைட் நாங்க எப்படி பார்க்கிறோம்? எகிப்துல அடிமையாக இருந்தாங்க, சுதந்திரம் இல்லாம இருந்தாங்க, எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இல்லாம இருந்தாங்க. அவங்களுடைய எதிர்காலம் கடவுள் மீட்டு கொண்டதுக்கு பிற்பாடு மோசையின் மூலம் நம்பிக்கைக்குரியதாய், ஒரு நிச்சயத்தை குறித்து போகக்கூடியதாய் அவங்களுடைய வாழ்க்கை அமைந்ததை நாங்க பார்க்கிறோம். எனவே இப்ப நான் 3 விஷயத்த பார்த்தோம் இல்லையா? ரைட், எப்படி ஆரம்பத்துல ஆதாம் ஏவாள் அவங்களுடைய வாழ்க்கை சீர்குலைந்து இருந்த பொழுது கடவுள் ரட்சிப்பின் அடையாளத்தை அவங்களுக்கு கொடுத்தார் என்பதை நாங்க பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம்
யோபுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு இழப்பு நிறைந்ததாக, ஒரு கடினம் உள்ளதாக இருந்த சந்தர்ப்பத்துல அவர் நம்பிய மீட்பர் எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்த மீட்பராக காணப்படுகிறார் என்பதை யோபு புத்தகம் முடிகிற 42ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அதே மாதிரி ரூத் புத்தகத்தில் நாங்க வாசிக்கும் பொழுது நகோமி, ரூத் எப்படி நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையில, ரைட், கசந்த நிலைமையில அவங்க இருந்தாங்களோ அந்த நிலைமையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதை நாங்க பார்க்கிறோம், மீட்பை பார்க்கிறோம். அதே மாதிரி அதை சம்பந்தப்படுத்தினதோட எகிப்துல வாழ்ந்த ஜனங்கள், ரைட், அந்த ஜனங்கள் எப்படி நம்பிக்கை இழந்து கசந்த நிலைமையில் இருந்தாங்களோ அவர்களை மீட்டுக் கொள்ளுகின்ற ஆண்டவராக கடவுள் காணப்படுகிறார். எனவே வேதாகமம் முழுவதிலும் அநேக சம்பவங்கள் மூலம் கடவுள் தன்னை இரட்சகராக, தன்னுடைய மக்களை மீட்பவராக வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். சரியா? இந்த காரியங்களை மனதில் இருத்தினவர்களாக நாங்க பார்ப்போம். இந்த கோயல் என்று சொல்லப்படுகின்ற காரியம், ரைட், அதாவது மீட்கின்ற ஒரு விஷயத்தை கடவுள் பழைய ஏற்பாட்டுல கட்டளையாக கொடுத்திருந்தார். சரியா? அது ஒரு கட்டளை. எப்படியான கட்டளைன்னு சொன்னா, இப்ப பாருங்க, ரூத் அங்க போவாஸ் கிட்ட போய் வாழ்க்கை அடையும்படி நகோமியால அனுப்பப்பட்ட அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்துல போவாஸ் எழுந்து ரூத்தோட கதைக்கிறார், ரைட், கதைச்சி அவ விசாரிக்க, நீ யாரு, எங்க இருந்து வந்த என்ற போன்ற காரியங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கிற நேரத்துல ரூத் எல்லா காரியங்களையும் சொல்றா இல்லையா? சொன்ன சந்தர்ப்பத்துல பாருங்க 4ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப என்ன நாங்க பார்க்கணும்னு சொன்ன அன்பானவர்களே, ஆரம்பத்தில் நாங்க பார்த்தோம், போவாஸ் ஒரு மீட்பனாக, ஒரு இரட்சகனாக வெளிப்படுத்தப்படுகிறார் ரூத் புத்தகத்துல. சரியா? அப்ப கடவுளுடைய கட்டளை, மீட்பை குறித்ததான கடவுளுடைய கட்டளை எப்படியாக இருந்துச்சுன்னு சொன்ன பழைய ஏற்பாட்டுல, ஒரு நிலம் அல்லது ஒரு அடிமை, ரைட், 7வது வருஷம் என்ன செய்யப்படணும்? ஜூபிலி வருஷத்துல அவங்க விடுதலையாக்கப்படணும் என்றதை நாங்க பார்க்கிறோம். அதே போல அந்த சட்டம் எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு சகோதரன், ரைட், ஒரு உறவினன், அந்த உறவினன் ஒரு கஷ்டத்துக்குள்ள உள்ளாகி தன்னுடைய நிலத்தை விற்கிறான் என்று சொன்னா, தன்னுடைய நிலத்தை அவன் விற்பான்னு சொன்னா, அவன் என்ன செய்யணும்? அந்த விற்க போகின்ற நிலத்தை வேற யாருக்கும் அவன் விற்க முடியாது. சரியா? ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னா, அவன் உறவினர்கள்ல ஒருவன் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த நிலத்தை அவன் விலைக்கிரயம் செலுத்தி மீட்டு கொள்ளணும். அதாவது தங்களுடைய உறவினர்கள் மத்தியிலேயே அதை வைத்துக் கொள்ளும்படியாக, தங்களை விட்டு அது வெளியே போய்விடாத படிக்கு அந்த கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளும்படி யாராவது ஒருவர், நெருங்கின உறவினர் ஒருவர் என்ன செய்யணும்? விலைக்கிரயம் செலுத்தி அதை மீட்டு கொள்ளணும். சரியா? அப்ப இப்ப ரூத் கேக்குறாங்க திருமணம் முடிச்சு கொள்ளும்படி, இல்லையா? நகோமி அதுக்குதான் அனுப்புறார். இப்ப போவாஸ் சொல்றாரு, நான் உன்னை மீட்டுக் கொள்றேன், ரைட், ஆனால் மீட்டுக் கொள்ளும் படிக்கு நெருங்கிய உறவினர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, ரைட், நானும் இருக்கிறேன், இன்னும் ஒரு சகோதரனும் இருக்கிறார், ரைட். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நானும் இருக்கு, இன்னும் ஒரு சகோதரனும் இருக்கிறார். அப்ப அந்த சகோதரனோட, அந்த சுதந்திரவாளியோட நான் பேசிட்டு வாரேன், ரைட். அதாவது நான் உன்னை மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல, அவனுக்கும் அந்த உரிமை இருக்கிறதுனால அவனோட நான் பேசணும், அவன்கிட்ட நான் கேட்கணும் என்று சொல்லிட்டுதான் அவர் போய் கேட்கிறார். அப்பதான் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி என்ன சொல்றாரு? நம்முடைய சகோதரன் எலிமெலேக்கு என்பவனுடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். சரியா? அந்த நிலத்தை அவ விற்க போகிறா. ஆகவே நீ என்ன செய்? நீ அதை வாங்கிக் கொள்ளு, நீ சுதந்திரவாளி, நீயும் நானும் மட்டும்தான் சுதந்திரவாளியாக இருக்கிறோம், நெருங்கிய உறவினர்களாக இருக்கிறோம், எனவே நீ வாங்கிக் கொள்ளு சொல்லி சொல்றான். ஆனால் அவன் வாங்கிக் கொள்றேன்னு சொல்ற அதே நேரத்துல அடுத்து என்ன நடக்குது? போவாஸ் சொல்றாரு,
நீ நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அதாவது அன்பான இதை சுருக்கமா சொல்லுவேன்னு சொன்னா, இப்ப நிலத்தை மீட்டுக் கொள்றாங்க. எதுக்கு? சொந்த உறவுகளுக்குள்ள அது இருக்கணும், கடவுள் கொடுத்த சுதந்திரமாக அது இருக்கணும், அது வெளியில போகக்கூடாதுன்றதுக்காக மீட்டுக் கொள்றாங்க. போவாஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரூத்தினுடைய கையில நீ அதை வாங்கி கொள்ளணும் என்று சொல்லும் பொழுது, நிலத்தை மீட்டுக் கொள்ற நீ அங்க இருக்கின்ற எலிமெலேக்கின் நகோமியின் மருமகளாகிய ரூத்தை திருமணம் முடிச்சு கொள்ளணும். ஏன்? அவங்களுடைய சுதந்திரம், அவங்களோட ஏற்பட போகின்ற வாழ்க்கை, அவங்களோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போக கூடாது. அவங்களுடைய வாழ்க்கை பெருகணும், அவங்களுக்கு புத்திர சந்தானம் உண்டாகணும். உண்டாகி அந்த புத்திர சந்தானத்துக்கு உரிய நிலமாக அந்த நிலம் அவங்களுக்கு உரியதாக இருக்கணும் என்பதை இங்க வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்படி சொல்லும் பொழுது ரூத்தையும் திருமணம் முடிச்சு கொள்ளணும் என்று சொல்லும் பொழுது அந்த மத்த சுதந்திரவாளி சொல்லிடுறான், எனக்கு இயலாது. பாருங்க, கடைசியில வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கொடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். அப்ப என்ன பார்த்தோம் சுருக்கமா? நிலத்தை மீட்டுக் கொள்ளும்படி ஒரு விலக்கிரயம் செலுத்தி சுதந்திரவாளி ஒருவன் நெருங்கிய உறவினன் வந்து மீட்டுக் கொள்ளணும். அதே நேரத்துல அந்த பரம்பரை, ரூத்தினுடைய வாழ்க்கை, நகோமியுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சிடக்கூடாது. அவங்களுடைய குடும்பம் பெருகிறதுக்காக அந்த சுதந்திரவாளியானவன் என்ன செய்யணும்? அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், அவன் அதுக்கு முன் வரணும். அப்ப அந்த சுதந்திரவாளி சொல்லிட்டு எனக்கு முடியாது, நீரே அதை செய்து கொள்ளும் என்று சொல்றான். இந்த சிஸ்டம் தான், இந்த காரியம் தான் கோயேல் என்று சொல்லப்படுகிறது. மீட்பின் திட்டம் என்று கடவுள் பழைய ஏற்பாட்டுல இந்த காரியத்தை தன்னுடைய மக்கள் மத்தியில கொடுத்திருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். சரியா? அது நிலத்தை மீட்டுக் கொள்கின்ற விஷயமாக இருக்கலாம், அல்லது அடிமைப்பட்டு போன தன்னுடைய சகோதரனை மீட்டுக் கொள்கின்ற விஷயமாக இருக்கலாம். எல்லா காரியத்திலும் ஒரு கிரயம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருந்தது. ரைட்டா? அப்ப இங்க நாங்க வாசிக்கிறோம், அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாஸை நோக்கி, நீ அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கலற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். ரைட்? என்ன செய்யப்படுது? நகோமியுடைய எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுகின்றான். நகோமி நிலத்தை விற்க போறான் என்று கேள்விப்பட்டு எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுகின்றான். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாரு? மரித்தவனுடைய சுதந்திரம், அவனுடைய பேர் அப்படியே அற்று போயிடக்கூடாது. ரைட்? அவங்க வாழ்க்கை அடையணும், அவங்களுடைய சந்ததி பெருகணும். அந்த சந்ததியை பெருக்கிறதுக்காக நான் மக்லோனின் மனைவியாக இருக்கின்ற ரைட் அந்த மோவாபிய ஸ்திரீ ரூத்தை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்றார். இதுதான் அந்த மீட்பு. ரைட்? கடவுள் அவங்களுக்கு சொன்ன மீட்பு. எப்படி நீங்க உறவினர்களை, எப்படி நீங்க வந்து இப்படி கடினத்துக்குள்ளா இருக்கிறவங்களுடைய அவர்களுக்கு எப்படி நீங்க வாழ்க்கை கொடுக்கணும், எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தணும் என்ற ஒரு திட்டமாக இந்த திட்டம் காணப்படுறதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அடுத்து கொஞ்சம் ஒரு நிமிஷம். அடுத்து ரூத் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் 6ஆம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை ரைட் போவாஸ் செய்வதற்கான முக்கிய நோக்கம் என்ன? ரூத்தின் மீது அவன் கொண்ட அன்பு இல்லையா?
ஏன் அப்படி பாக்குறோம் நாங்க? முதல்ல நாங்க கண்டோம் என்ன, மற்ற சுதந்திரவாளி சொல்லிட்டான் எனக்கு முடியாது அவளை மீட்டுக்கொள்ள. ரைட்? எனக்கு அவ்வளவு கிரயம் செலுத்தி அப்படி எனக்கு செயல்பட முடியாது, நீரே அதை செய்து கொள்ளும் என்று சொல்லிட்டான். அப்ப போவாஸ் அன்பின் நிமித்தம் அந்த ரூத்தை மீட்டுக் கொள்ளும்படி செயல்படுகிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கவனிக்கிறோம், கடவுள் தன்னுடைய மக்களை என்னையும் உங்களையும் அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், எப்படி மீட்டுக் கொண்டிருக்கிறார்? இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ரைட்? எது நிமித்தம் மீட்டு கொண்டாரா? கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால். ரைட்? போவாஸ் எப்படி ரூத்தின் மீது அன்பு கூர்ந்து கிரயம் செலுத்தி அவர்களை மீட்டு கொண்டானோ, அவளை மீட்டு கொண்டானோ, ரைட்? அதே போல நகோமி மீது அன்பு செலுத்தி அவருடைய நிலங்களை மீட்டு கொண்டானோ, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தானோ, அதே போல இங்க நாங்க பார்க்கிறோம் அந்த மீட்பு எப்படி கடவுள் தன்னுடைய அன்பின் நிமித்தம் அந்த மீட்பின் திட்டத்தை செயலை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ரைட்? இன்னும் சில காரியங்கள் நாங்க பார்ப்போம்னு சொன்னா, இப்படி மீட்டுக் கொள்ளுகிறவர் வந்து, ரைட்? இப்ப பாருங்க, நாங்க பார்த்தோம் அந்த சுதந்திரவாளி ரட்சிப்பை அல்லது மீட்பை கொடுக்கணும். அந்த மீட்டுக் கொள்ளுகிறவர் வந்து எப்படியாப்பட்டவராக இருக்கணும்? உறவினராக இருக்கணும். இப்ப போவாஸ் பார்த்தோம் என்ன, நகோமிக்கு இரத்த சம்பந்தமான உறவினர். ரைட்? மீட்டுக் கொள்ளுகிற அந்த மீட்பன் எப்படியாப்பட்டவனா இருக்கணும்? இரத்த சம்பந்தமான உறவினனாக இருக்கணும் என்றதை நாங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்ப 2ஆம் அதிகாரம் ரூத்ல 1ஆம் வசனம் 20ஆம் வசனங்களை பார்க்கிறோம். அவர் வந்து நகோமிக்கு இரத்த சம்பந்தமான நெருங்கிய உறவினராக இருந்தார். அடுத்து அப்படி மீட்டுக் கொள்ளுகின்ற மீட்பர் வந்து எப்படியாப்பட்டவராக இருக்கணும்? மற்றவங்களை மீட்டுக் கொள்ளுவதற்கு தகுதி உள்ளவராக இருக்கணும். ரைட்டா? இப்போ ஒரு நிலத்தை மீட்டுக் கொள்ளணும்னு சொன்னா அந்த நிலத்துக்கு என்ன செய்யணும்? அவரு விலை கிரயம் செலுத்தணும். ரைட்? விலை கிரயம் செலுத்தத்தக்கதாக அவர்கிட்ட பணம் இருக்கணும். அந்த தகுதி அவருக்கு இருக்கணும். அப்ப போவாசை குறித்து பேசும்பொழுது அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார்னு சொல்லப்படுது. அப்ப நகோமிக்கு இரத்த சம்பந்தமான உறவினராக அவர் இருக்கணும் ஒரு மீட்பர். அப்படியாக போவாஸ் இருந்தார். அடுத்து ரட்சிக்கக்கூடிய மீட்டுக் கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவராக அவர் இருக்கிறாரு. விலை கிரயம் செலுத்தக்கூடிய எல்லா காரியமும் அவருக்குள்ள இருக்கு என்பதை நான் கவனிக்கிறோம். அதே நேரத்துல மீட்பின் காரியங்களை, இந்த ரட்சிக்கிறதுக்குரிய அல்லது இவர்களை மீட்டுக் கொள்வதற்குரிய காரியங்களை முற்றிலும் நிறைவேற்றத்துக்கு விருப்பமுடையவராக இருக்கணும் இல்லையா? விருப்பம் இல்லாம மீட்டுக் கொள்ள முடியாது. மற்ற சுதந்திரவாளி சொல்லிட்டான், எனக்கு முடியாது, நீரை மீட்டுக் கொள்ளும். அவன் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தல, அவன் தன்னுடைய அன்பை அங்கு வெளிப்படுத்தல, அவனுக்கு என்ன விதமான அக்கறையும் இவங்களை குறிச்சு இருக்கல. ரைட்? அவன் தன்னுடைய பாடுகளை பார்த்துட்டு அவன் போயிட்டான். அப்ப இங்க நாங்க பாக்குறோம் நெருங்கிய உறவு, அதே நேரத்துல தகுதி உள்ளவராக இருக்கிறாரு போவாஸ். அதே நேரத்துல எப்படி ரூத்தை மீட்டுக் கொள்றதுக்கு, ரூத்தை காப்பாற்றுவதற்கு அவர் செயல்படுறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் 13ஆம் 18ஆம் வசனங்கள். ரைட்? எப்படி அவளை ரட்சிக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். வசனம் பாருங்க, இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்றார். அப்ப அவளை காப்பாற்றி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கும்படியாக முதலாவது அவளோட எப்படி பேசுறாரு அவகிட்ட, நீ பயப்படாத, தைரியமாயிரு. ரைட்? அப்ப என்ன சொல்ல வராரு? நான் நிச்சயமா உனக்கு வாழ்க்கை கொடுப்பேன், தைரியமாக இரு என்பதை காண்பிக்கிறாரு. அடுத்து ராத்திரிக்கு தங்கியிரு, 11ஆம் வசனத்தை சொல்றார். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன், விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான்.
இப்ப மற்ற சுதந்திரவாளி ஒருத்தர் இருக்கிறான், அவன் என்னோட உனக்கு அதிகமாக நெருங்கின சொந்தம் உள்ளவன், அவன்கிட்ட நான் கேட்கணும் சட்டப்படி. அப்ப அவன் விரும்பி உன்னை விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அப்படி அவன் சம்மதிக்காவிட்டால் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், ரைட் என்று சொல்லி அவவுக்கு வாக்கு கொடுக்கிறத நாங்க கவனிக்கிறோம். இது என்னத்தை காண்பிக்குது? அவவை மீட்டுக் கொள்ளுவதற்கு, அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்கு ஒரு விருப்பம் உள்ளவராக போவாஸ் இருப்பதை, ஒரு வாஞ்சை உள்ளவராக போவாஸ் இருப்பதை இது காண்பிக்கிறது. அப்ப ஆரம்பத்துல பார்த்தோம், அன்பின் நிமித்தம் இந்த காரியங்கள் எல்லாமே போவாசுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிவருகிறத நாங்க கவனிக்கிறோம். அதே நேரத்துல 18ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம், அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். இப்ப ரூத் போயிட்டு நகோமி கிட்ட சொல்லும் பொழுது, இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, உறுதி கொடுத்திருக்கிறார், என்னை மீட்டுக் கொள்வதற்கு விருப்பம் உடையவராக, வாஞ்சை உள்ளவராக போவாஸ் இருக்கிறார் என்றது சொல்லும் பொழுது நகோமி சொல்றாங்க, நீ கொஞ்சம் பொறுத்துரு. என்ன, ஏன் பொறுத்துறான்? அந்த மனுஷன் போவாஸ் எப்படியாப்பட்டவரா? ஒரு காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ரைட்? ஒரு விஷயத்த சொன்னா, ஒரு வாக்கு கொடுத்தா, ஒரு வேலையை ஆரம்பிச்சா முடிக்கும் வரையில வேற வேலையை பார்க்க மாட்டார், இளைப்பாற மாட்டான். இது என்னத்தை காண்பிக்குது? ரூத்தை மீட்டுக் கொள்ளும்படி எப்படியாக அவர் வாஞ்சை உள்ளவராக, விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அது காண்பிக்கிறது. எனவே 3 விஷயம் நாங்க பார்த்தோம். மீட்டுக் கொள்ள வேண்டிய அந்த இரட்சகர், மீட்பன் எப்படி இருக்கணும்? இரத்த சம்பந்தமான உறவினனா இருக்கணும், மீட்டுக் கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவனா இருக்கணும். 3வது என்ன பார்த்தோம்? மீட்டுக் கொள்ள விருப்பம் உள்ளவனா இருக்கணும். அவ அந்த விருப்பங்களை, அந்த தகுதியை, எல்லாவற்றையும் நாங்க போவாசினிடம் நாங்க காண்றோம். ரைட்? அப்ப மீட்டு கொண்டதுக்கு பிற்பாடு அந்த சம்பவத்தை நாங்க பார்க்கல, நீங்க ரூத் புத்தகத்தை வாசிச்சு படிச்சு கொள்ளலாம். அவரு சொன்ன மாதிரியே மீட்டுக் கொள்றார். மீட்டுக்கொண்டு ரூத்த திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடிச்சதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்குது. ரைட்? ஆண் குழந்தை கிடைச்சதுக்கு பிற்பாடு அந்த ஆண் குழந்தையை நகோமி என்ன செய்யறாங்க? தன்னுடைய மடியில தூக்கி வச்சிருக்கிறார். தூக்கி வச்சிருந்த பொழுது பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, கீழே 2வது வசனம், 2வதுல வாசிக்கிறோம், அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகிதித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். ரைட்? என்ன நடந்துச்சு? ஆரம்பத்துல அந்த மோவாபிய ஸ்திரீ யாரு? ரூத்தும், அதே நேரத்துல மற்றைய மருமகளும், ரைட், ரூத்தோட நகோமியோட வர்ற சந்தர்ப்பத்துல நகோமி சொன்னாங்க, நீங்க இனிய நம்பி வராதீங்க, எனக்கு இன்னும் ஒரு மகன் இல்லை, உங்களுக்கு திருமணம் முடிச்சு எங்களுடைய சந்ததியை பெருக்கிறதுக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம நாங்க போயிட்டோம்னு சொன்னாங்க நகோமி, இல்லையா? அதே மாதிரி ரூத் வற்புறுத்தி, உம்முடைய ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர் என்ற போன்ற காரியங்கள் எல்லாத்தையும் பேசி, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தினால நகோமியோட வாராங்க. வரும் பொழுதும் ரூத் நகோமி சொல்றாங்க, நான் கசப்புள்ளவனாக மாறிட்டேன்னு சொல்லி, இல்லையா? ஆனால் அந்த கசப்புள்ள அந்த வாழ்க்கை, அந்த எதிர்பார்ப்பற்ற, ரைட், ஒரு இருண்டு போன அந்த வாழ்க்கை, நம்பிக்கையற்ற எதிர்காலம் எல்லாமே போவாசினாலே மாற்றப்பட்டது. காரணம், அவர் மூலம் ஏற்பட்ட அந்த மீட்பு, அவர் மூலம் ஏற்பட்ட அந்த ரட்சிப்பு. இப்ப மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் போவாசுடைய மனைவி என்று சொந்தம் கொண்டாடுகின்ற ஒருவளாக மாறிட்டார். போவாசுக்கு உரியதெல்லாம் அவளுக்கு சொந்தமா மாறிடுச்சு. அதே மாதிரி அவங்க மூலம் கிடைத்த குழந்தை, அந்த ஆண் குழந்தை நகோமிக்கு, ரைட், ஆறுதலை கொடுக்கின்ற, நம்பிக்கையை கொடுக்கின்ற, எதிர்காலம் அமைதியாக சந்தோஷமாக இருக்கும், எங்களுடைய சந்ததி பெருகும் என்ற விஷயத்துல ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாக அவங்களுடைய வாழ்க்கை மாறுச்சு. எதன் மூலம்? போவாஸ் என்ற அந்த இரட்சகனின் மூலம். ரைட்? அவர் முழு விருப்பத்தோட, ரைட், அவர்களை ரட்சிக்கும்படி செயல்பட்டதை நாங்க
கவனிக்கிறோம். ரைட்? அப்ப அந்த அயல் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து சொன்னாங்களா நகோமியை பார்த்து, ரைட்? ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது, நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன், ரைட்? என்று சொல்லி அந்த வசனம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாங்க காண்பிக்கிறோம். ரைட்? அப்ப நகோமி அந்த குழந்தையை கையில சுமந்து கொண்டிருக்கும் பொழுது சூழ இருக்கின்ற மக்கள் எல்லாரும் அவளை வாழ்த்தும் பொழுது அந்த குழந்தையை குறித்த அறிமுகத்தை கடவுள் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு எழுத வச்சிருக்கிற அந்த வசனத்துல 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யார் அந்த குழந்தை? சும்மா ஓபேத்னு சொல்லாம தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் என்று சொல்லப்படுது. ரைட்? அங்க தாவீதை இணைக்கிறத நாங்க பார்க்கிறோம் இல்லையா? ரைட்? தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பனை தான் நகோமி சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அன்பானவர்களே, கடவுள் வந்து போவாஸ் மூலம் நகோமிக்கும் போவாஸ் மூலம் ரூத்துக்கும் வாழ்க்கை கொடுத்த அந்த விஷயம் நாங்க பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவராக, இரட்சகராகிய வரப்போகின்ற மெசியாவை பிரதிபலிக்கின்றவராக போவாசுடைய வாழ்க்கை, அவருடைய தன்மை காணப்படுகிறது. ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியத்துல இருந்து எங்க தொடர்பை கொடுக்குதுன்னு பாருங்க கடவுளுடைய வசனம். தாவீதை குறித்து பேசப்படுகிறது. அப்ப தாவீதின் சந்ததியை தான் அந்த அந்த ஓபேத், ஈசாய், தாவீது அது வரைக்கும் இருக்கின்ற அந்த சந்ததியை, ரைட்? கடவுள் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற போகின்ற அந்த சந்ததியை தான் யார் சுமந்துகிட்டு இருக்கா? இப்ப இங்க ரூத் சுமந்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவளுக்கு, ரைட்? அவளுக்கு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தின் மூலம், அந்த சந்ததியின் மூலம் உலகத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்து. எப்படின்னு நாங்க பார்ப்போம். பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களை நாங்க வாசிக்கும் பொழுது நாங்க கண்டு கொள்றோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்படுது. இங்க என்ன வாசிச்சோம்? தாவீது அவன் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் என்று சொல்லப்பட்டுச்சு. அப்ப தாவீது இங்க சொல்லப்படுது தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அப்ப ஓபேத், ரைட்? ஈசாய், தாவீது, ஓபேத்த நகோமி தூக்கி வச்சிருக்கிறாங்க. அவர் மூலம் ஈசாய் கிடைக்க போறாரு, அவர் மூலம் தாவீது கிடைக்க போறாரு. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் அந்த பரம்பரையில வந்து இங்க சொல்லப்படுகிறது அந்த தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து. ஓபேத்தின் குமாரன் ஈசாய், ஈசாயின் குமாரன் தாவீது, தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்படுகிறது. அப்ப ரட்சிப்பின் திட்டத்தை நாங்க பார்த்தோம். எப்படி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, உன்னுடைய தலையை அவர் சிலுவையில நசுக்குவார் என்று. அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம் எப்படி அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார்னு சொல்லி. அதுக்கப்புறம் எப்படி போவாசனுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை நாங்க பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நேரடியாக நாங்க இங்க கவனிக்கிறோம் என்னது? தாவீதின் மூலம் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுக்குள்ள நாங்க வாரோம். அப்ப கோயேல் என்று சொல்லப்படுகிற அந்த திட்டம், அந்த ரட்சிப்பின் அந்த மீட்பின் திட்டம் என்ன செய்யப்படுது? இங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவேறுகிறத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சமாகிறார். பழைய ஏற்பாடுல கோயேல் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டமாக இருந்த ஒரு செயலாக இருந்த அந்த விஷயம் இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நபராக, இரட்சகராக, ரைட், செயல்படுகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ஏன்னா நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பழைய ஏற்பாட்டின் எல்லா காரியங்களும் பலிகளாக இருக்கலாம், ஆசாரிப்பு கூடாரமா இருக்கலாம், ஆசாரியர்களாக இருக்கலாம், ரைட், அங்க சில பலி செலுத்தப்படுகின்ற மிருக ஆடுகளாக இருக்கலாம், ரத்தமா இருக்கலாம், எல்லாமே யாரை குறிக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவை எல்லாமே நிறைவடைகிறது, ரைட்? அதன் பொருள் கிறிஸ்து என்று வேதத்துல நாங்க வாசிக்கிறோம். கொலோசியர் 2:17 அவைகள் வருங்காலங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது.
அப்ப அந்த மீட்பர், அந்த கோயல் என்று சொல்லப்படுகிற அந்த திட்டம், ரைட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக, ரைட், இங்க வெளிவருகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட், அந்த தாவீதின் அந்த நகோமி கிட்ட இருந்து, ரைட், அந்த கையில சுமந்து வச்ச அந்த குழந்தையில இருந்து அப்படியே வந்து 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 தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார். அப்ப ஏற்கனவே நாங்க பார்த்திருந்தோம், மீட்டுக் கொள்ளுகிறவர் எப்படியாப்பட்டவரா இருக்கணும்? இரத்த சம்பந்தமான உறவினரா இருக்கணும். அதான் போவாஸ்ல நாங்க பார்த்தோம் இல்லையா? ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சமாகிறார். ரைட், எங்களை அவர் மீட்டுக் கொள்ளணும்னு சொன்னா அவர் ஆவியானவராக இருந்து கொண்டு எங்களை என்ன செய்ய முடியாது? மீட்டுக் கொள்ள முடியாது. அல்லது எங்களோடு வந்து சேர்ந்து எங்களோடு வாழாமல் என்ன செய்ய முடியாது? பரலோகத்தில் இருந்து கொண்டு மீட்டுக் கொள்ள முடியாது. எனவே வசனம் சொல்லுது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மீட்டுக் கொள்ளுகிறவர் வந்து நம் இரத்த சம்பந்தம் உடையவராக இருக்கணும். போவாஸ் மாதிரி நாங்க பார்த்தோம். கிறிஸ்து இயேசுவானவர் எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எங்களுடைய உறவினராக எங்களைப் போல அவர் மாறினார். அப்ப அவர் எங்களை மீட்டுக் கொள்ளுகின்ற மீட்பர் என்ற தகுதி உடையவராக இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட், அடுத்த வசனம், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. ரைட், அவர் எங்களுடைய மூத்த சகோதரன். ரைட், அப்ப அந்த மூத்த சகோதரன் என்னது? இரத்த சம்பந்தமான ஒரு உறவினர். ரைட், அப்ப அந்த போவாசுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டதை போல இயேசுவானவர் எங்களை மீட்டுக் கொள்கின்ற இரட்சகர். ரைட், இரத்த சம்பந்தமான உறவாக தன்னை மாம்சமாக பூமியில வெளிப்படுத்தி எங்களுடைய சகோதரராக அவர் வருகின்றார். ஏன்னா எங்களை மீட்டுக்கொள்ள அவர் எங்களுடைய உறவினராக இருக்கணும், இரத்த சம்பந்தமான உறவினராக இருக்கணும். ரைட், பிலிப்பியர் 2:7 வாசிக்கிறோம், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ரைட், மனுஷனை மீட்டுக்கொள்ள மனுஷனை போல, ரைட், அதே போல அவர் பூமிக்கு சாயல் பெற்று வர வேண்டியதா இருந்துச்சு. ரைட், யோவான் 1:1 அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். பாருங்க, கிறிஸ்து இயேசு மட்டும்தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு ஆணித்தரமான உண்மையை, சத்தியத்தை வேதம் எங்களுக்கு வெளிப்படுத்துன்னு பாருங்க. அவர் எங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவினராக இருக்கணும் ரட்சகர் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை போல மாம்சமாகி எங்களுடைய சகோதரராக மாறி எங்களை போல எங்களை போல ஒரு சாயல் எடுத்து, ரைட், எங்கள் மத்தியில் அவர் வந்து பிறக்கிறார் அன்பானவர்களே. அப்ப மீட்டுக் கொள்ளுகிறவர் இரத்த சம்பந்தம் உடையவராக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவானவர் இரத்த சம்பந்தம் உடையவராக எங்களை மீட்டுக் கொள்ளும்படி பூமிக்கு வந்தார். அடுத்து பார்த்தோம், மீட்டுக் கொள்ளுகிறவர் வந்து தகுதி உள்ளவரா இருக்கணும். போவாஸ் வந்து கையில பணம் இல்லாம, காசு இல்லாம எப்படி விலைக்கிரயத்தை செலுத்தி மீட்டுக் கொள்றது அந்த காணி நிலங்களை வேறொருத்தருக்கு போகாதபடிக்கு. அப்ப இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை மீட்டுக் கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவரா வேதம் எங்களுக்கு சொல்லித் தருது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள்ல, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ரைட், எங்களை மீட்டுக் கொள்றதுக்கு எங்களுடைய எந்த விதமான பாரம்பரியங்கள், ரைட், அழிவுள்ள காரியங்கள், நாங்க வெட்டின ஆடு, நாங்க வெட்டின மாடு, ரைட், அவைகளுடைய ரத்தம், அதே நேரத்தில் எங்களுக்கு இருக்கின்ற வெள்ளி, உங்களுக்கு இருக்கின்ற பொன், தங்கம், அவைகள் எங்களை மீட்டுக் கொள்றதுக்கு தகுதியானவைகள் அல்ல. எந்த மனிதனும் எங்களை மீட்டுக் கொள்றதுக்கு தகுதியானவன் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுது. எனவே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அப்ப கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே மாத்திரமே, அவருடைய இரத்தம் மாத்திரமே குற்றம் இல்லாததாக இருக்கிறதுனால அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரமே நானும் நீங்களும் மீட்டுக் கொள்ளப்பட முடியும்.
எனவே எங்களை மீட்டுக் கொள்ளக்கூடிய தகுதியுள்ள ஒரே ஒரு இரட்சகர், ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு கடவுள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ரைட்? அவருக்கு மாத்திரமே தன்னுடைய மாசற்ற குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொள்ள முடியும். ரைட்? அதுக்கு தகுதி உள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்த வசனங்களை வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரைட்? இப்ப எங்களை மீட்டுக் கொள்றதுக்கு அவர் வந்து தகுதி உள்ளவரா? அவருக்கு இயலுமை இருக்குதா? ரைட்? இங்க நாங்க பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் இருந்த பிரதான ஆசாரியர்கள் தங்களையே சுத்திகரிச்சு கொள்ளணும், மற்றவங்களுக்கு சுத்திகரிப்பு உண்டு பண்றதுக்கு முதல்ல. மற்றவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கறதுக்கு முதல்ல கடவுளுடைய சமூகத்துல அவங்க தங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவங்க பழி செலுத்தணும், இல்லையா? அதே நேரத்துல அவங்க கைகளாலே செய்யப்பட்ட ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அவங்க நுழைந்து என்ன செய்வாங்க? பலிகளை செலுத்துவாங்க. ஆனால் நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா? தன்னுடைய இரத்தத்தை, அங்க செலுத்தப்படுகின்ற ஆட்டுக்கடாவின் இரத்தத்தை, காளைகளின் இரத்தத்தை அல்ல, தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இல்ல, மாறாக நேரடியாக தேவன் பிரசன்னமாக இருக்கின்ற பரலோகத்துக்குள்ளே அவர் நேரடியாக பிரவேசித்தார். ரைட்? எனவே எங்களை மீட்டுக் கொள்ளக்கூடிய முழுமையான தகுதியை நாங்கள் அவர்கிட்ட இங்க கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே. ரைட்? பார்த்தோம், அவர் இரத்த சம்பந்தமான உறவினர், எனவே எங்களைப் போல மாம்சமாகினார். இரண்டாவது பார்த்தோம், அவருக்கு எங்களை ரட்சித்துக் கொள்ளக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு மாத்திரமே உண்டு என்பதை நாங்க பார்த்தோம். மூன்றாவது, எங்களை மீட்டுக் கொள்றதுக்கு அவர் எப்படியாப்பட்டவரா இருக்கணும்? அந்த மீட்பின் காரியங்களை நிறைவேற்ற முழு விருப்பமுடையவரா இருக்கணும். நகோமி சொன்னாங்க இல்லையா, அந்த மனுஷன் ஒரு வேலையை எடுத்தா, போவாஸ் ஒரு வேலையை எடுத்தா அதை முடிக்கும் வரைக்கும் இளைப்பாற மாட்டான், இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படி பூமிக்கு எதுக்கு வந்தாரோ அதை சிலுவையில நிறைவேற்றும் அளவும் அவர் இளைப்பாறாத கர்த்தராக இருந்தார், இல்லையா? எத்தனையோ பேர் என்னென்னலாம் சொன்னாங்க, சீஷர்கள் சொன்னாங்க, உறவினர்கள் சொன்னாங்க, ரைட்? ஏன் நீங்க இப்படி சாகணும் சிலுவையில போயிட்டுன்னு சொல்லி சீஷன் சொல்றான், ரைட்? ஆனாலும் அவர் எதற்கு வந்தாரோ அதை செய்து முடிக்கும் அளவுக்கும் வேற ஒரு காரியத்துக்கும் செவி கொடுக்கவோ இளைப்பாறவோ செய்யாத கர்த்தராக அவர் காணப்பட்டார். முழு விருப்பம் உடையவராக, தன்னுடைய மக்களை மீட்டுக் கொள்ளும் அளவும் செயல்படுகின்ற விருப்பம் கொண்ட கர்த்தராக இருந்தார். யோவான் 10:18 வாசிக்கிறோம், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். தன்னுடைய ஜீவனை விருப்பத்தோட ஆண்டவர் என்ன செய்யார்? கிறிஸ்து இயேசுவானவர் எங்களுக்காக அவரே அதை கொடுக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட்? அடுத்து லூக்கா 22:42 வாசிக்கிறோம், கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்குபடி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு சொல்லி ஜெபம் பண்றார். ரைட்? அப்ப தன்னுடைய மக்களை மீட்டுக்கொள்ள அந்த வேதனையை, துக்கத்தை, அந்த கொடூரமான துன்பத்தை சுமந்து, அந்த பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிற நேரத்திலையும், ஆண்டவரே உம்முடைய சித்தம், இந்த பாவிகளை மீட்டுக் கொள்ளும்படி என்னை கொடுக்க வைத்த அந்த சித்தமே ஆக கடவுள்னு சொல்லிதான் அவரு ஜெபம் பண்றவராக இருந்தார், இல்லையா? ரைட்? அப்புறம் கடைசியில வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ரைட்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா சாபத்திலிருந்தும் எல்லா மோசமான காரியத்திலிருந்தும் கடவுள் எங்களை மீட்டு கொண்டார் என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம். அப்ப எப்படி போவாஸ் செயல்பட்டு வாக்கு கொடுத்து ரூத்துக்கு அதன்படி
இளைப்பாறாமல் அந்த வேலையை செய்து முடிக்கும் அளவும் அவர் போனாரோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக எங்களை ரட்சிக்கும்படி முழுமையாக எங்களுக்காக செயல்பட்ட ஆண்டவராக இருந்தார். ரைட்? ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார்ன்னு சொல்லி வார்த்தை சொல்ற பிரகாரம், ரைட், அவர் எங்களை எல்லா பாவத்திலிருந்தும் ரட்சிக்கின்ற நாமம் உடையவராக இருக்கிறார். இல்லையா? இயேசு பாவத்திலிருந்து எங்களை ரட்சிக்கின்ற ரட்சகர். ரைட்டா? அப்ப எல்லா பாவ அதிகாரத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி எங்களை மீட்டு கொண்டு அவர் செயல்பட்டார். அப்ப என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, பெய்டு இன் ஃபுல். ரைட்? எங்களை மீட்டுக் கொள்ளும்படி எவ்வளவு கிரயம் செலுத்தணுமோ, ரைட், அந்த நிலத்துக்கு போவாஸ் எவ்வளவு செலுத்தணும், ரைட், அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை மீட்டுக் கொள்வதற்கு முழுவதுமாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கிரயமாக எங்களுக்காக செலுத்தினார். செலுத்தி எங்களை மீட்டுக் கொண்டார். சரியா? அப்ப சிலுவையில ஆண்டவர் சொன்னார் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி. ரைட்? எங்களுக்கான பாவ பரிகாரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்துட்டாரு? செலுத்தி முடிச்சிட்டார் எங்களை மீட்டுக் கொள்றதுக்காக. ஒரு கடனும் ஒரு மிச்சமும் மிகுதியும் வைக்காம முழுமையாக செலுத்தி மீட்டுக் கொண்டார். இப்ப நாங்களுக்கு தெரியல, இன்ஸ்டால்மெண்ட்ல செலுத்துறது இருக்கு இல்லையா, ஒரு பொருளை சொந்தமாய் கொள்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, அது மாதிரி எல்லாம் இல்ல, முழுவதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை மீட்டுக் கொண்டார். ரைட்? அடுத்து நாங்க பாக்குறோம் கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ரைட்டா? நம்ம மேல இருந்த அந்த பாவ சாபத்தை, ரைட், நாங்க செலுத்த இருந்த அந்த பாவ கடனை முழுவதுமாக செலுத்தி, ரைட், என்ன சொல்றான்னு சொன்னா அதை கேன்சல் பண்ணிட்டார் ஆண்டவர். ரைட்? நாங்க செலுத்த வேண்டிய அந்த பாவத்தின் அந்த பாவத்துக்கான கிரயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செலுத்தி அவர் எங்களை மீட்டுக் கொண்ட ஆண்டவராக காணப்படுகிறார். சரியா? அப்ப மீட்டுக் கொள்ளப்பட்ட நாங்க இப்ப யாரு? ரூத் மீட்டுக் கொள்ளப்பட்டுட்டாங்க. இப்ப அவங்க யாரு? போவாசனுடைய மனைவி. இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிகள், அவருடைய பிள்ளைகளை நம்மை மீட்டுக் கொண்டுட்டார். இல்லையா? இப்ப நாங்க யாரு? கிறிஸ்துவின் சுதந்திரவாளிகள். ரைட்? அவருடைய மனவாட்டிகளாக நாங்க இருக்கிறோம். அதாவது அவருடைய ஐஸ்வர்யத்திற்கும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும், ரைட், அவர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்துக்கும் சொந்தக்காரர்களாக கடவுள் எங்களை மாற்றிட்டார். எனவே கோயல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பழைய ஏற்பாட்டின் திட்டம், ரட்சிப்பின் திட்டம், கிறிஸ்து இயேசுவாக, ரைட், பூமிக்கு வந்து மாம்சமாக எங்கள் மத்தியில வாழ்ந்து எங்களை மீட்டுக் கொண்டு எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். அப்ப ஆரம்பத்துல நாங்க என்ன பார்த்துட்டு வந்தோம்? பாவத்துல வீழ்ந்த மனுஷன் எப்படி கரைப்பட்டு எப்படி துக்கத்தோடும் துயரத்தோடும் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இல்லாதவனாக பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து மோசமான நிலைமையில இருக்கிறான். மீட்பர் என்ன செய்யறார்? அவனை அந்த நிலைமையிலிருந்து மீட்டுக் கொண்டு சுதந்திரவாளியாக, ரைட், அவரோடு நெருங்கி வாழக்கூடிய, அவரோடு சொந்தம் பாராட்டி வாழக்கூடியவனாக எங்களை மாற்றுகின்றார். கர்த்தர் எங்களுடைய மீட்பர், அவர் எங்களுடைய இரட்சகர். எனவே அன்பானவர்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட, ரைட், நாங்கள் வீழ்ந்து போகின்ற கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற காரியத்திலிருந்தும் கூட தேவன் எங்களை மீட்டு எங்களுக்கு அன்றாடம் புதிய வாழ்க்கையை, அன்றாடம் அவரோடு இருக்கின்ற வாழ்க்கையை புதுப்பிச்சு எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர வல்லமை உள்ள கர்த்தராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம். ரைட்? நல்லது. நாங்க இந்த நேரத்திலும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். நாங்க கற்றுக்கொண்ட காரியங்களை, மேலதிகமாக நீங்க விளங்கி கொண்ட விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். கொஞ்சம் பெரிய பாடம் இது, ரொம்ப சுருக்கமா செய்தேன், கொஞ்சம் அவசரமா செய்ய வேண்டியதா இருந்துச்சு, இல்லாட்டி இதை முடிக்க முடியாது. நீங்க விளங்கி கொண்ட காரியங்களை தயவாக பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் தெரியும் நீங்க எவ்வளவுக்கு உங்களுக்கு இந்த பாடம் போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லி. அது எனக்கு இலகுவா இருக்கும் எதிர்காலங்களில் பாடங்களை ஆயத்தப்படுத்தும் போது. தேங்க்யூ. பகிர்ந்து கொள்ளலாம்.